ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் அங்கே எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நான் இன்றைக்கி என்னோடய சண்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க, அன்றைக்கி என்னெல்லாம் ரெசிபி பண்ணோம், எங்கே வெளில போகணுன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சண்டே ரொம்ப சிம்பிளாகவே சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஜஸ்ட் இந்த ப்ரான் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சமாக அதை மட்டும் கிரேவி மாதிரி பண்ணிடலாம், ரசம் மட்டும் வைக்கலான்னு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் பசங்க நாங்கள் சண்டே தான் வீட்டில் இருக்கோம், இன்றைக்கி சிம்பிளாக சமைப்பீங்களா, இல்லை ஸ்பெஷலாக தான் வேணும் அப்படின்னாங்க. இந்த 1 kg ப்ரானை வச்சு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, கொஞ்சமாக ப்ரான் பிரியாணி, கொஞ்சம் தொக்கு, கொஞ்சம் இந்த தலை வச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் செஞ்சுருந்தேன். என்னது தலை வச்சு குழம்பா அப்படின்னு பசங்க ஷாக் ஆனாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். நிறைய டிஷ் இருக்கிறதுனால கொஞ்சமாக ப்ரான் பிரியாணி பண்ணலான்னு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் ரைஸ் போட்டிருந்தேன். இதுக்கு பேனில் நம்ம வழக்கமாக பிரியாணி செய்கிற மாதிரி தாங்க, கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு ஹோல் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா, இது எல்லாத்தையுமே வழக்கம் போல் போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சமாக தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ரான்லாம் எதுவுமே மேரினேட் பண்ணி வைக்கலைங்க, ஒரு 6 ப்ரான் தான் போட்டிருந்தேன். இது ஒரு டைகர் ப்ரான் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது அப்படியே தான் போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இதில் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸை போட்டு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன், நம்ம பிரியாணி மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரைஸை அது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் தண்ணி ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் இல்லைங்களா, சிக்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி வரும், இந்த ப்ரான் ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது. அதனால் கொஞ்சம் எடுத்து இந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதையே கொஞ்சம் ஊற்றிட்டு அதை தம் போட்டு வச்சுட்டேன். இந்த எறாவோட தலைக்கு குழம்புக்கு கொஞ்சம் நாட்டு காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், சேப்பக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிட்டு அதுலேயே நம்ம இந்த தலையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கிலாம் கொஞ்சம் வதக்கினாதலங்க டேஸ்ட்டு நல்லா வரும், அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காய் முதலே ஆட் பண்ணால் ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும், அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் சும்மா அதெல்லாமே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டோன்னா கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட வாசனை சீக்கிரமாகவே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இந்த காய்கறிலாம் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ப்ரான் பிரியாணிக்கு டைமர் முடிஞ்சிருச்சுங்க, ஒரு 8 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே இது சூப்பராகவே வெந்துருச்சு. இது வெந்துருச்சு நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் வரும், அப்போவே நம்ம இது வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை எடுத்து போடும்போது இந்த பெரிய செஃப்லாம் பிரியாணி செய்வாங்க இல்லைங்களா, அதை உடச்சி விடுவாங்க இல்லைங்களா, அந்த பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு பெரிய டபரால் வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பொத்துன்னு தான் விழுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரியாணியும் செஞ்சு முடிச்சாச்சு. ப்ரான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க. பசங்க ப்ரான் பிரியாணியே எல்லாமே செஞ்சுருக்கலாம் போல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம எறா தொக்குக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இந்த ப்ரான் தொக்கு நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிடுவேங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரான்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதிலே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் நான் உரித்து போட்டுப்பேன், இஞ்சி நசுக்கி போட்டுருவேன். கருவேப்பிலை, ப்ரான்ஸு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வதக்கி விட்டுருவேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கிட்டதுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவேன். மூடி வைக்கும் போது நம்ம சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் புளி ஆட் பண்ணிவிட்டு நான் இதை லைட்டாக தாளிச்சிக்க போகிறேன். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். நீங்கள் கேட்கலாம், முன்னாடியே நீங்கள் தாளிச்சிங்களே, இப்போ திரும்ப ஏன் தாளிக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த குழம்பு ஸ்டார்டிங்கில் நான் தாளிக்காமல் தான் வைப்பேன், ஆனால் ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த தலையை போட்டு வதக்கணுன்னா நல்லாவே டேஸ்ட்டாக வரும் அப்படின்ட்டு. ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் அதை மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். வழக்கம் போல் இல்லாமல் இந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது. குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக குதிரைவாளி மட்டும் வச்சுருந்தேன். அவங்க அதை தான் சாப்பிடுவாங்க ஹஸ்பண்ட், அதனால் அவங்களுக்கு அதை மட்டும் வச்சுட்டு
கொஞ்சமாக இந்த எறா தொக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. இதில் நான் ஒரே ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் எங்களோட சண்டே சமையல். ஃபுல்லாகவே வந்து ஸ்பெஷலாக கேட்ட மாதிரி ஸ்பெஷலாகவே பண்ணிட்டேன். லஞ்ச் எல்லாம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கேயும் இல்லை, பக்கத்தில் இருக்க செம்போங் பீச் தான் போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். சரி, அதனால் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஏன்னா மழை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். சிங்கப்பூரை எப்போவுமே க்ரீனாகவே வச்சுருப்பாங்க. அது எப்படி தானே தெரியாது. எல்லா பில்டிங்ஸும் இருந்தாலுமே இந்த க்ரீனரி மெயின்டைன் பண்ணுறதுல இவங்க தாங்க ரொம்ப சூப்பர். ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த செம்போங் பீச் போகிற வழியில் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற வீடுகள் நம்ம ஊர்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வீடுகள்லாம் நம்ம இங்கே தான் பார்க்கலாம். பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வீடு நமக்கு இங்கே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி ஃபீல் எப்போவுமே இருக்கும். பீச்சுக்கும் வந்தாச்சு. அங்கே தெரியுது பார்த்திங்களா பில்டிங் எல்லாமே, அது எல்லாமே பார்த்திங்கன்னா மலேசியா. இந்த பீச் வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வீக்லி நாங்கள் இங்கே இந்த பீச்சுக்கு வந்துடுவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இங்கே கேம்பிங்லாம் கூட பண்ணலாம். ஆனால் இப்போல்லாம் வந்து கேம்பிங் நாட் அலோவ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இந்த பீச்லலாம் பார்த்திங்கன்னா அலைலாம் எதுவுமே வராது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அது ஒரு ட்ராபேக் தான். ஆனாலும் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதும் ஒரு அழகுதான்ற மாதிரி தெரியும். நம்ம ஊர் மாதிரி ஆர்ப்பரிக்கும் அந்த அலைலாம் வந்து நம்மளை வந்து இழுத்துட்டுலாம் போகாது. ஜஸ்ட் ஏதாவது ஷிப்பு நகர்ந்ததுன்னா இங்கே வந்து அலை வரும், அந்த அளவுக்கு தான் அலை வரும். இங்கே இது இப்போ தெரியுது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பெல்லாம் வந்து கட்டுறது, ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய கப்பல் எப்படி இங்கே மிதக்குது, இவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு எப்படி மிதந்துட்டுருக்கு தண்ணியில் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும் எனக்கு ஒவ்வொரு மாதிரியும் பார்க்கும் போதெல்லாம். ஒரு வீக் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரியான டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வரத்துக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் நான் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சில் நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது பஸ்ஸில் தான் போயிருந்தோம். வரும்போது கேபில் வந்தோம் இல்லைங்களா, அதனால் போகும்போது பஸ்லேயே போயிடலாம். ஏன்னா போகும்போது வந்து வேறு ஒரு மாலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு பஸ்லேயே போயிட்டோம். இந்த சண்டே ஏன் ஸ்பெஷலாக செய்ய வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வெளில போய் சாப்பிட்லாம், ஏதாவது சைனீஸ் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தோம். அதனால தான் வந்து ஸ்பெஷலாக சமைக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்பெஷலாகவும் சமைச்சாச்சு. அது எல்லாமே வீட்டில் இருந்தது. ஆனால் பசங்க வந்து ஆசைப்படுவாங்க. நான் மெயினாக ரொம்பவே ஆசைப்படுவேன் வெளியில் போயிட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நல்லா சமைச்சாலுமே வெளில போய் ஃபுட்டு ட்ரை பண்ணணுன்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்டிகுலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வெளில போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணோன்றது. அது மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு கொஞ்சமாக வந்து நிறைய ஃபுட்டு வந்து பசங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த பெப்பர் சிக்கன் ரைஸு, அதுக்கப்புறமா மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸு, சூப், இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.